ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஊட்டச்சத்து நிறைந்த முளைகட்டிய பச்சைப்பயிறு வடை. எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம வாரம் 2 முறையாவது செய்து கொடுக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிரை நல்லா சுத்தப்படுத்தி நல்லா கழுவி எடுக்கணும். நல்லா கழுவி எடுத்து ஒரு 6 மணிக்கூர் நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். பாட்டிலில் போட்டு வச்சா அது முளைச்ச உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். தேவைக்கு எடுத்துக்கிட்டு இப்படி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 6 மணிக்கூர் கழித்து நம்ம எடுத்து தண்ணியை வடிகட்டி ஒரு 12 மணிக்கூர் அப்படியே மூடி வச்சுருங்க. அது அழகாக முளைச்சிருக்கும். பூ போல் இருக்கும் பாருங்கள். இப்படி நல்லா முளைச்சிருக்கும். இது தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டு மீதியாக இப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அடுத்த ரெசிபி செய்யறதுக்கு. இல்லைனா பச்சைட்டு நல்லா சாப்பிட்லாம். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்தது. அதனால் நீங்கள் நிறைய இதை சாப்பிட்லாம். பாருங்கள், இப்படி தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை நான் அங்கே வேறு ரெசிபியும் வச்சுருக்கேன். இதை ஒரு சுற்றி எடுத்துக்கிடணும். ஏன்னா பயிறு 1 2 உடைஞ்சி எடுக்கணும். முதல்ல கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு. பாருங்கள், நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வைக்கேன் ஒரு மிக்சிங் பவுலில். மீதியில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி இவ்வளையும் போட்டு நம்ம கொரகரப்பாக அரைச்சி எடுக்கணும். உப்பு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுக்கணும். தண்ணியே விடக்கூடாது. இந்த பயிரில் இருக்க தண்ணியே போதும் நம்மளுக்கு. தண்ணி எடுத்து இதை நம்ம உடச்ச பயிறு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதிலையே போட்டுடணும். போட்டுக்கிட்டு இதில் நம்ம 2 கலந்து விடுங்க. 2 கலந்து விட்ட பிறகு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. சின்ன வெங்காயம் போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இல்லாத நேரத்தில் பொட்டுக்கடலை இருந்தால் அதையும் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கீரை இவ்வளையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வடையெல்லாம் தட்டி எடுக்கணும். இது நம்ம கீரை வடை செய்து சாப்பிடுவோம் இல்லையா, அதே போல் தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாட்டும் இருக்கும். பாருங்கள், இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நல்லா தட்டையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெயை ரொம்ப காய விட்டுறக்கூடாது. வடை மேலே தீஞ்சு போயிடும். மேலே வெந்திருக்கும், கீழே உள்ள அடியில் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டு எடுக்கணும். நல்லா காய்ச்சிடக்கூடாது. புகை வர அளவுக்கு காய விட்டுறக்கூடாது. இந்த வடை செய்யுதுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். இப்படி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுது. பாருங்கள், இனிமேல் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போடணும். இப்படி ஒரு ஸ்பூனால் திருப்பி போடுங்க. அப்படின்னா நம்ம ஈஸியாக இருக்கும். எண்ணெயும் நம்ம குறைவா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. தேவைக்கு எண்ணெயும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இப்படியே அடிக்கடி திருப்பி விட்டு மேலே நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் வற்றல் சேர்த்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. நல்லா தீய விட்டுறக்கூடாது, கசந்துடும். அதனால் நம்ம நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடணும். எடுத்து பரிமாறிக்கலாம். பாருங்கள், இது தேங்காய் சட்னியோட பரிமாறினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூடாக இருக்குது. நல்ல டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒன்றை எடுத்து பிச்சு காட்டுவேன். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.